இவரையும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது 7 லட்சம் நடக்கும்போது திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க, கும்ப ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்களுக்கு 7 லட்சம் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இவங்களுக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா தாராளமா திருமணம் செய்யலாங்க. அதாவது 7 லட்சம் நடந்தால் திருமணம் தள்ளி போடணும், திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. உங்க சுய ஜாதகப்படி என்ன தசா நடக்குதோ அதுதான் முக்கியமா நீங்க பார்க்கணும். சரிங்களா? ஜாதகத்துல 2 குடையன் தசையோ அல்லது 7 குடையன் தசையோ அல்லது 3 குடையன் தசையோ அல்லது 12 குடையன் தசையோ நடக்கும்போது கண்டிப்பா தாம்பத்திய சுகத்தை கொடுத்தே ஆகணும். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை அந்த காலகட்டம் கண்டிப்பா நடந்தே தீரும். சரிங்களா? அதனால கோச்சாரம் விடுறது வேற, சுய ஜாதகம் விடுறது வேற. சரிங்களா? சுய ஜாதகம் நல்ல தசை வந்துச்சுனாவே கண்டிப்பா எப்படிப்பட்ட கோச்சாரமா இருந்தாலும் சரிங்க திருமண வாழ்க்கையை கொடுத்தே தீரும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் கருத்துகள் அவ்வப்போது இருந்துட்டு இருக்கும். ஏன்னா காரணம் 7 லட்சம் ஜென்மசனி நடக்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புல கொஞ்சம் கொடுக்குங்க. எல்லாருக்குமே குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கறது, எல்லாருக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி எல்லாருக்கும் தொழில் ரீதியா பிரச்சனை கிடைக்கிறதும் கிடையாது. சரிங்களா? ஜாதகப்படி நடக்கிற தசைக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 7 லட்சம் நடக்கும் தாராளமா நீங்க